ஹை ஆல், சும்மா ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸில் மீண்டும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ரீசெண்டாக நான் ஒரு விசேஷம் அட்டன் பண்ணுறதுக்கு ஊருக்கு போயிருந்தேன். 2 வாரம் போடல. நான் சாட்டர்டேஸாக தான் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா போடலான்னு வெயிட் பண்ணேன். அதில் என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ எல்லாம் நிறையா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏதாவது ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் நினச்சேன், ஏற்கனவே நம்ம நிறையா தான் பண்ணிகிட்ருக்கோமே, நிறையா வயதானவர்களுக்கெலாம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் ஒரு உறவினர் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இங்கே சென்னை வந்ததுக்கப்புறமா என் ஃபேமிலிக்கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணேன். இந்த கூகுள்லேருந்தெல்லாம் எடுத்து நிறையா இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது. எனக்கு அது அவரோட நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அப்பப்போ எப்போ முடியுதோ அப்போ நம்ம கையால் குக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு இந்த அன்னதானம் அதெல்லாம் பிடிக்கும் செய்கிறதுக்கு. நானே ஏதாவது ஒரு சிம்பிள் டிஃபன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சீனியர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னார், லைட்டானதாக தான் இருக்கணும், அவங்க ரொம்ப ஹெவியாகலாம் சாப்பிட மாட்டாங்க. டோன்ட் கிவ் பூரி பிரியா, டோன்ட் கிவ் சப்பாத்தி, யூ கிவ் இட்லி பொங்கல் அப்படின்ட்டு. ஸோ என் டாட்டரும் அதை தான் நல்லதுன்னு ஃபீல் பண்ணான். அண்ட் அம்மா டோன்ட் மேக் டூ மெனி சட்னிஸ், கிவ் சாம்பார். அண்ட் இந்த சட்னி சில சமயம் அவங்க வச்சு சாப்பிட்டாங்கன்னாலாம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ யூ மேக் வித் புதினா அண்ட் கொரியாண்டர், அது ஹெல்த்தி ஆல்சோ, அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப பேருக்குலாம் இல்லைங்க, சும்மா ஒரு 4-5 பேருக்கு கொடுக்கலான்ட்டு. அடிக்கடி இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். சரி, நல்லா பிளான் பண்ணி முன்னாடி நாள் நைட்டே நான் இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி காலையில் எழுந்திருந்து நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வாக்கிங் போகும்போது எடுத்துகிட்டு போனேன் ஒரு ஃபியூ பேக்கெட்ஸாக. ஸோ என்ன நடந்ததுங்கிறது தான் நான் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. என் ஃபேமிலிக்கிட்டையும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். காலையிலேயே ஒரு வயசானவர் மெயின் ரோட் கிட்ட பிளாட்ஃபார்மில் உட்காருவார். அவர் ஒரு குச்சியை வச்சுட்டு இப்படி தட்டிகிட்டே இருப்பார். நிறைய தடவை அவரை பார்த்துருக்கேன். வண்டியெல்லாம் க்ராஸ் பண்ணும்போது தட்டிகிட்டே இருப்பார். அம்மா, ஐயா, எனக்கு ஏதாவது காசு கொடுங்கலாம் கேட்பார். அதை தட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் போவாங்க. சில பேர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கடி அவரை பார்த்துருக்கேன். அதனால நான் நினச்சேன், அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், அவர் எப்படியும் இருப்பாருன்னு தெரியும்ட்டு காலையில் 7க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு 8:30க்கு வீட்டில் இருக்கணும். 8:30க்கு ஹஸ்பண்டுக்கு டிஃபன் கொடுத்துட்டு நான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே கிளம்பிட்டேன். 7 o'clock நல்லா சூடாக டிஃபன்லாம் எடுத்துகிட்டு ஒரு பேக்கில் போனேன். ஸோ ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போயிட்டு, இந்தாங்க ஐயா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இல்லைம்மா, எனக்கு இது வேண்டாம், நான் காசு தான் எனக்கு வேணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னாரு. அப்படியா, நீங்கள் எப்போவுமே கேட்டுட்ருப்பீங்க, அதனால் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு. இல்லைம்மா, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ரொம்ப ஓல்டு மேன், என்னால் சாப்பிட முடியாது, நான் டீயும் பழமும் தான் சாப்பிடுவேன். சரி, அப்போ நான் அது தரேன், உங்களுக்கு வாங்கி தரட்டுமானே. வேணாம், நீங்கள் எனக்கு ஏற்கனவே நிறையா பேர் இந்த பக்கத்து டீ கடையில் எனக்கு டீயும் பழமும் தர சொல்லி காசு கட்டிட்டாங்க. இன்னும் மாதக்கணக்காக எனக்கு டீ பழம் கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட புக்கு போட்டு எழுதி வச்சுருக்கான்றார். அப்படியே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ எவ்வளோ பேர் இவர் டெய்லி டீ அண்ட் சம் பனானா அண்ட் சம் ஸ்மால் ஃபுட் தான் எடுத்துக்கிறாங்க. ஹி டசன்ட் டேக் மச் ஃபுட்டுங்கிறதுனால அங்கே டீ கடைக்காரன்ட்டே சொல்லிட்டாங்கன்னாரு. அப்புறம் எனக்கு ஒன்று சொன்னாரே பார்க்கணும். நான் வேணால் உங்களுக்கு கூகுள் பண்ணி கூகுள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு எங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி, அதாவது வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கணுன்னு, அதனால் உங்ககிட்ட கொடுக்கலான்னு நான் நினச்சேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன்னாரு. பரவாயில்லையே, நமக்கு இவர் இல்லைன்னா கூட ஒரு கூகுள் கிடச்சிட்டாரு, நான் அவர் எங்கே இருக்காரு, அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லைம்மா, அது இருங்க வரேன் அப்படின்ட்டு ஒரு சுருக்கு பையெல்லாம் வச்சுருக்காரு. ஒரு பழைய பை, அதுக்குள்ளே ஒரு பழைய துணி 2 வச்சுருந்தாரு. அதோட ஒரு ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஃபோன் எடுத்துகிட்டு இதில் போட்டு பார்த்தா வரும், என்கிட்ட நெட் இருக்குது, இருங்க சொல்கிறேன்னாரு. ஓஹோ, கூகுளா, சரி ரைட்டு, நீங்கள் கூகுள். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, உங்களுக்கு ஏது இந்த நெட்டு போடுற காசு ஏது, ரோட்டில் உட்காந்துருக்கீங்க, அப்பப்போ நெட்டு வேறு வச்சுருக்கீங்களா, நெட்டு எதுனா? இல்லைம்மா, இந்த பக்கத்தில் இருக்க குருமாக்கார மேனேஜர் இருக்காங்களா, அவன் எனக்கு போடுறான்னு. நமக்கு தெரியாமல் அண்ணா நகரில் இந்த ஏரியாவில் ஒரு குருமா கடை எங்கே இருக்குது அப்படின்னா, இதோ இருக்கு பாரு அப்படின்னாரு. பார்த்தா அது குரோமா ஷாப்பில் இருக்கிற ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களாம் இவருக்கு. மாதம் அவங்க காசு யாராவது ஒருத்தர் போட்டுடுறாங்களாம், ஏர்டெல் சார்ஜ் ரீசார்ஜ் கிடச்சிடுறது அவருக்கு. அதை வச்சுட்டு அவர் ஜாலியாக கூகுள் பண்ணிக்கிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டு இந்த சீனியர் சிட்டிசன் உட்காந்துட்ருக்கார். கண்டிப்பாக அவரை பார்த்து நீங்கள் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கலையாலாம் கேட்க முடியாதுங்க, அதெல்லாம் தாண்டின வயசு, ரொம்ப வயசானவர். சரி ரைட்டு, இந்த மட்டுக்கும் நம்ம இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இவர்கிட்டேருந்துன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு நானே செஞ்சு கொடுக்கணும், அதுக்காக தான், இல்லாட்டி நான் கூட கூகுள் பண்ணுவேங்க, எனக்கும் கொஞ்சம் தெரியும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நான் இப்படியே நடந்து உள் ரோட்ஸில் வரலாம், மெயின் ரோடு வேணாம், உள்ளார ரோட்ஸில் தான் சாந்திலலாம் யாராவது இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன்.
அப்போது ஒரு பூக்காரம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, பூ விற்கிறவங்க, அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நான் டெய்லி கோலம் போடுறேன் ஒரு வீட்டு வாசலில். அந்த அம்மா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காஃபி ஒரு டிஃபன் கொடுத்துருவாங்க, வச்சுருவாங்க. காஃபியை கையில் கொடுத்துருவாங்க, டிஃபன் எனக்கு ஒரு டப்பாவில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு தான் கிளம்புவாங்க அவங்க. அதனால் எனக்கு அந்த சாப்பாடு டெய்லி கிடச்சிடுது. ஆனால் இதை வேணால் இந்த கார்னரில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, இப்போ கூட இருக்காங்க. அவங்க கேட்டாங்க, ஃபுட் இருந்தால் கொடுன்னு கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சரி, நான் அங்கே போய் அவங்களுக்கு கொடுத்தேன். அப்போவும் எனக்கு தோணுச்சு, ஸோ டெய்லி யாரோ ஒருத்தர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஃபுட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே தெரியலன்ட்டு. அப்புறம் போய் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு, நான் மார்னிங் இட்லி சாப்பிட்டுக்கிறேன், மத்தியானம் இந்த பொங்கல் சாப்பிட்டுக்கிறேன் சாம்பாரை, ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சரி, ஒரு நீடட் பர்சனுக்கு அதை கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் இப்படி தேடிட்டே போய் பார்த்ததில் எனக்கு நிறையா விஷயங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் உட்காந்துருக்கிற இடங்களில் பார்க்கும்போது தெரிஞ்சுது, அவங்க எல்லாருக்குமே யாராவது உதவிகள் ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்ட்டு. அப்புறம் ஒரு 2-3 பேருக்கு கொடுத்து முடிச்சு, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு குயிக்காக திருப்பி வீட்டுக்கு நடந்துட்டு வரும்போது பார்க்க க்ராஸ் பண்ணேன். அப்போது கூட்டிகிட்டு இருக்கிற ஒரு அம்மா இங்கேருந்து, நான் வந்து ஆதார்லாம் கேட்கல, ஆனால் கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் தான் அப்படின்னு ஒரு முடிவாக மனசில் வச்சுக்கிட்டது போனதுனால எனக்கு வந்து வேறு யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வரல, எங்கர் பீப்புளுக்கு கொடுக்க மனசு வரல. அந்த ஒரு பர்பஸ் நமக்கு இருக்குல்ல, ஏதோ சொல்லிட்டாங்க செய்கிறோன்ட்டு. அதனால் அப்போ பார்க்கில் வந்து ஒரு அம்மா வந்து இன்னொன்று கூட்டிகிட்டு இருக்கிற இன்னொரு பர்சன் கிட்ட கத்தி சொல்கிறாங்க. க்ளீனர்ஸ் அவங்க, ரெகுலராக பார்த்துருக்கேன் அவங்களெல்லாம் கூட பார்க்கல. அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, நேத்தியோட ரைஸ் இருந்தது, அதை மார்னிங் ஹீட் பண்ணி கலந்த சாதமாக கலரி பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு அதை டப்பாவாக கட்டி கொடுத்துட்டு, வீட்டில் எங்கள் அப்பா இருக்காங்க கூட போல், அவங்களுக்கும் நான் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு தான் இன்றைக்கி எதுவும் இல்லை, டீ தான் இன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தோணிச்சு, ஐயோ இவங்ககிட்ட கொடுத்துருக்கலாமோ, இவங்கள மிஸ் பண்ணிட்டோமே. சரி, அன்னதானம் பண்ணும்போது இவங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக கொண்டு வந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் வீட்டுக்கு வேகமாக. வந்தோடனே மேலே ஏறி என்னோடய அப்பார்ட்மெண்ட் பார்த்துக்காக வரும்போது ஒரு வயசான 91 ஒருத்தங்க இருக்காங்க, 90+ ஒருத்தங்க, ரெகுலராக ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, பிரியா உன்னை எப்படா இன்றைக்கி பார்ப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி குக்கு லீவ் போட்டாங்க என்னோடய குக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஃபுட் இருந்தால் 110 தான் எனக்கு வேணும், அது மறந்துடாத அப்படின்னு சொன்னாங்க. அவசரமாக அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபன் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ஒரு சீனியர் சிட்டிசன் கிடச்சிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு ஆஸ் யூஷுவல் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் 8:30க்கு கொடுக்கும்போது எதேச்சியாக அவர் இன்றைக்கி ஒரு சென்டென்ஸ் சொன்னார். ஒரு நாள் கூட எனக்கு பசி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணாமல் பார்த்து ரொம்ப டேஸ்டியாக நியூட்ரிஷியஸாக டெய்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ வருஷமாக நீ வந்து அதை செய்கிற, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொன்னார். அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன், நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சையிட வெளியில் போய் கொடுக்கறது ஒரு விஷயம், அங்கே கூட எல்லாரும் வந்து தே டோன்ட் வாண்ட் டு டேக் த ஃபுட் வி கிவ். அவங்க எல்லாருக்கும் வேறு நீட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம நிஜமாகவே ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சோம்னா அது என்னென்னு தெரிஞ்சுன்னு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும் போல இருக்குது. தே டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் டேக் வாட் யூ கிவ். அண்ட் எல்லாருமே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடு லெவலில் இருக்காங்க ரிகார்டிங் ஃபுட்டு. ஏன்னா தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹெல்ப்பிங்க. எனக்கு இது இட் வாஸ் அ லெசன் ஃபார் மீ. ஸோ மெனி பீப்புள், அதாவது வரவங்க, இந்த ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு போய் இப்போ கொடுத்துட்றாங்களாம். இதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து சோஷியல் மீடியான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எங்கேருந்து இந்த மாதிரி ஐடியாஸ் அவங்களுக்கு வந்திருக்குன்னா, சோஷியல் மீடியாவில் யூ கேன் ஹெல்ப் அதர்ஸுங்கிறத பார்த்துட்டு வீட்டில் குக் பண்ணும்போது நம்ம இன்னும் ஒரு 2 பேருக்கு சேர்த்து குக் பண்ணி கொடுத்துட்டா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரியான ஐடியாஸ் அவங்க பிக்கப் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் இதை செய்கிறாங்கங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் இப்போ அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஈவன் கெலாமிட்டிஸ்லாம் வரும்போது கூட ஃபுட் இஸ் சம்திங் விச் இஸ் அவைலபிள் இன் பிளென்டி அப்படின்னு நான் எடுத்தேன். பாரதியார் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால்னெல்லாம். இப்போ ஜெகத்தை அழிக்கவே வேண்டாம் அதுக்காகங்கிற லெவலுக்கு போயிட்டுருக்கு, ரைட்? அண்ட் வெரைட்டியாக வேறு அவங்களுக்குலாம் கிடைக்குது. அதாவது உண்மையாகவே டிசர்விங் பீப்புள் ஹூ கேனாட் ஒர்க் அண்ட் டூ எனி திங், பட் தே ஆர் லெஃப்ட் லைக் தட். ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துலேயோ இல்லை ஒரு உதவங்கர்களையோ சேர்க்கலாம்னு நினச்சா தே ஆர் நாட் ஹாப்பிங்க. அவங்களுக்கு வந்து தே வாண்ட் ஒன்லி பி லைக் திஸ். அந்த மாதிரி இருக்காங்க சில பேர். ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வேலையோ இல்லை ஒரு ரோட்லேயோ உட்காந்து அதுதான் லைக் பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி இருக்காங்க. சேர்த்து விட்றோன்னு கேட்டால் கூட தே ஒன்ட் பி வில்லிங் டு கோ, திருப்பி வந்துடுவாங்க இங்கே, அந்த மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் கிவ் வாட் தே வாண்ட். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேராக நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுக்கிட்டு ஒரு உண்டியலை வச்சு உள்ளே போட்டுட்டு வந்தோம்னா மேபி ஈவன் ஒன்ஸ் இன் 1 இயர் ஒரு 2 பெட்ஷீட் வாங்கி 2 பேருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி
இல்லை ஸ்லிப்பர் வேணாம். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், செருப்பு கூட நிறையா சீனியர்ஸ் வந்து அந்த மாதிரி ரோட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் போடலைன்னா நம்ம நினச்சிக்கிறோம் அவங்களுக்கு வந்து கால் சுடுமே, நம்ம வேணால் அது வாங்கி தரலாமான்னு. பட் தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து அதை காலில் உள்ளே போட முடியல, நடக்கும்போதெல்லாம் ஸ்லிப் ஆகும், அதுக்காக தான் நான் போட்டுக்காமல் இருக்கேன். அவங்களாம் ஒரு இடம் சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஏற்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நிறையா விஷயம் அந்த ரோட்டில் போகிறவங்க யார், வரவங்க யார், பக்கத்தில் இருக்கிற கடைகள் பற்றி, அந்த ஏரியாவில் வாழற லொக்காலிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்கள பற்றி எல்லாமே. ஒன்று வந்து இந்த அயன்காரங்க, தே நோ எவ்ரிதிங். அவங்களே புரோக்கர்ஸாகவும் இருப்பாங்க. எங்கள் வீடு கிடைக்கும், எங்கள் கிடைக்காது, எவன் எவ்வளோ காசுக்கு கொடுப்பான், அட்வான்ஸ் எவ்வளோ, நான் வேணால் பேசி பார்க்கட்டுமாலாம் கேட்பாங்க அவங்க. அதே மாதிரி அதர்ஸ், இந்த மாதிரி சீனியர் பீப்புள் அரவுண்ட் யூ. ஸோ என்னோடய லெசன்ஸ் இதுலேருந்து என்னென்னா, லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் டு ஹெல்ப். நிற்கலாம், நிறையா பேர் செய்கிறாங்க இதெல்லாத்தையும், இந்த நன்மைகள். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம், முன்னாடி நாளே போய் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறமா அதை நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஆல்வேஸ் அன்னதானம், சம்திங் எல்ஸ் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், யார் ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸ்னு நினைக்கிறீங்க. ஏன்னா டோன்ட் டெல் மீ காலேஜ் ஃபீஸ் கட்டலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், அந்த அளவுக்கு எல்லாராலையும் முடியாது. அது வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து தான் அந்த எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்க்கு கொடுக்குறோம், அவங்க வந்து பூல் பண்ணி பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்மளாம் டேரெக்டாக பண்ணலான்னு நினச்சா வேறு எந்த மாதிரி உதவிகள் செய்யலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஐடியாஸ் இருந்தால், ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். சின்ன மாற்றங்கள் பெரிய லாபம் எல்லாருக்கும். I hope this was interesting. Thank you.